இப்படி வீசாட் மூலியமாக ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் மியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்னடா பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷெங் இருக்கிற சமயத்தில் ஹீரா கிட்ட இருந்து கால் வருது, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி நரேஷனில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் இப்படி அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்ததும் மியாவை எப்படியாவது இங்கிருந்து கிளப்பணும் இல்லையா, அதனால நீ கிளம்பு அப்படிங்கிறதுக்கு என்னைய ஹக் பண்ணு, என்ன செல்லம் கொஞ்சம் இதை சாப்பிடு, அப்போதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமாக தான் மியா அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புறப்ப கூட ஒரு பேக்கெட் தான் உனக்கு, மற்றதெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கொண்டே கொடுத்துட்டு நான் தான் ஷெங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீங்கள் எல்லாரும் வந்து ஷெங்கை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு போவா. ஷெங்குக்கெல்லாம் தலையெழுத்தேன்னு இருக்கும். இந்த பக்கம் ஹீரா பயங்கர கோபத்தோட ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஷெங்கோ வந்திருப்பாங்க. என்ன ஏது ஹீரா சொல்லு அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோனை காட்டுவாங்க. வீசாட்டில் இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு, இதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் வந்து அவளை நான் எப்போ பிரேக்கப் பண்ணிட்டேன், உனக்கே தெரியும், அவள் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, அவள் இன்னும் என்ன நினச்சிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இதை போஸ்ட் பண்ணது அவள் கிடையாதே, உன்னோட தம்பியான ஓயங்க தானே அப்படிங்கிறதுக்கு அவங்க லக்கேஜ் மாறி போச்சு, அதெல்லாம் இருக்கட்டும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து வைக்கிறாங்க. அதை எடுத்து படிக்கிற சமயத்தில் ஷெங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹீரா தான் சொல்கிறாங்க, இதை பாரு ஷெங், உன்னோட பாஸ்ட்டை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நீ என்கிட்ட மறைக்கலை, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, பிரேக்கப் ஆகிடுச்சு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் மியா அப்படின்னு சொன்னேன். ஆனால் மியா உன்னை மறந்த மாதிரியோ உன்னை விட்டு தாண்டி அவள் லைஃப்பை பார்த்துட்டு போன மாதிரியோ தெரியல, அவள் இன்னும் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கா. ஃப்ரான்ஸில் அவள் படிக்க இருந்த சமயத்தில் அங்கே நடந்த ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட சொல்கிற மாதிரியே இந்த டைரியில் எழுதி வச்சிருக்கா. அவளோட ஒரு நாளில் உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் கூட நடக்கலை, நடந்த விஷயத்த உங்ககிட்ட தெரியப்படுத்தாமல் அடுத்த நாளைக்கே அவள் போகலை அப்படிங்கிறது டைரியை படிக்கிறப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோ. நீ மட்டும்தான் சொல்கிற எங்களுக்கு எப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ உன்னை நம்புகிறேன், எனக்கு நீ ஒரு கரெக்டான ஆன்சரை கொடு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இதில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு எனக்கு வந்து அந்த ஆன்சரை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெங்குக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஒன்று தெரிஞ்சு போச்சு, இந்த ஹீரா பெரிய இடத்து பொண்ணு, சேர்மனோட ஸ்டெப் டாட்டராகவே இருந்தாலும் ஒரு பதவியில் இருக்கிறா, அவளுக்கு அந்த சொத்துல உரிமை இருக்கு இல்லையா. ஸோ இதனால தான் நம்ம மியா மாமா கழட்டி விட்டுருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அது ஏன் இன்னும் மியா கிட்ட சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியல. அந்த டைரி எடுத்துகிட்டு வந்து அவன் ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த ஷெங்கு. அந்த சமயத்தில் தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த கம்பெனிலாம் வேலைக்கு சேர்ந்தப்போ சேல்ஸ் மேனேஜருக்கு கீழே ஜூனியராக தான் இருந்திருப்பான். ஒரு சில ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறப்போ அந்த ஆள் பயங்கர தனாவட்டா, நான் ஒர்க் பண்ண டாக்குமெண்ட்டு நான் அதெல்லாத்தையும் செட் பண்ணி என்னோட நாலேஜை கெயின் பண்ணி அதை வச்சு அதை நான் மேட் பண்ணி வச்சிருக்கேன், நீ வந்து ஈஸியாக கேட்குறீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக புள்ளியெல்லாம் பண்ணியிருப்பான். இது அந்த பக்கமாக போன ஹீரா பார்த்துட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இந்த கம்பெனிக்காக தான் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு அவர் ஜூனியராகவே இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையும் கொடுக்கலையா, இல்லை அவரோட நாலேஜை நீங்கள் எடுத்துக்கலையா, நீங்கள் ஜஸ்ட் சீனியர் அப்படிங்கிறதுக்காக புள்ளி பண்ணுறது சரி கிடையாது, எல்லாரோட உழைப்பும் இந்த கம்பெனிக்கு ரொம்ப தான் முக்கியம். இதை பாருங்க ஷென், இதுக்கப்புறமாக உங்களுக்கு ஏதாவது சேல்ஸ் பற்றின டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னையை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது தாங்க ஆரம்ப புள்ளி. தனக்காக சப்போர்ட் பண்ண ஹீராவை ஷெங்குக்கு அப்பே பிடிச்சி போச்சு. அது முதலாளியோட பொண்ணு அப்படிங்கிற ரீதியில் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. ஹீராக்கு ஏன் ஷெங்கை பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால், அவள் குடும்பத்திலேருந்து அவளுக்கு கிடைக்காத பாசம் ஷெங்கு கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. என்னதான் இந்த கம்பெனிக்காக மாடு மாதிரி உழைச்சாலும் தன்னோட பையனுக்கு தான் அடுத்த சேர்மேன் பதவியை அப்பா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, தனக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறதும், தனக்கு யாருமே குடும்பத்திலையும் கம்பெனிலையும் முக்கியத்துவம் கொடுக்கலையே, ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சேர்மனுக்கு அடுத்தபடியாக பிரசிடெண்ட்டாக இருக்கோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மனவேதில் இருந்தவங்களுக்கு தன்னை ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஷெங் ட்ரீட் பண்ணுறது ஹீராக்கு பிடிச்சிருக்கு. இப்படி தான் இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துருக்கு. அப்பா அந்த பையப்புள்ள ஒரு பிளான் பண்ணியிருக்கான். அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து, அம்மா அப்பா நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னால் முடிஞ்சதுன்னா மிகப்பெரிய உயரத்தை நான் அடைவேன், அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். அந்த வாய்ப்புக்காக தான் மியா வந்து எக்கோட கெட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான். ஆனால் மியா மறக்கலை. மியாவையும் விடுறதுக்கு ஷெங்குக்கு மனசு இல்லை. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒன்னா இருந்திருக்காங்க. ஆர்ஃபனேஜ்ல இருந்ததுலேருந்து ஒன்னா இருந்திருக்காங்க. அதெல்லாம் இவனுக்கு ஒரு வகையில் கில்ட்டாகவும் இருக்கு. அந்த டைரியை படிக்க படிக்க இவங்க ஸ்கூல் படிச்சது, என்ன ஸ்கூலும் ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க, அந்த ஞாபகம் வருது. ஷெங்குக்கு வந்துட்டு இவங்க தான் சாப்பிட எடுத்து கொண்டு வந்து மியா கொடுப்பாங்க. அவங்க அப்பா தான் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாரு. அந்த சமயத்திலேயே மருமகனாக தான் வந்துட்டு மியாவோட அப்பா ஷெங்கை பார்த்துருப்பாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் எடுக்கிறத பற்றியெல்லாம் கூட மியாவும் ஷெங்கும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஷெங் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக மியா
நல்லா நான் படித்து நல்லா வந்துட்டு யூனிவர்சிட்டியில் படிப்பேன், அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போவேன், அப்போ தானே என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்போ தானே நீ எனக்கு கிடைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தே இவங்க காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்க்குற ஷெங்குக்கு கண் கலங்க தான் செய்யுது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா லீயோட ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. லீயை பார்க்கறதுக்காக ஓயங்க வந்திருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் லீயோட ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் ஃபுட் ஸ்டால் வச்சிருப்பாங்க மியாவோட அப்பா. அங்கதான் மியாவும் கூட மாடெல்லாம் வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை ஓயங் பார்த்துட்டு என்னது காலையில இருந்து இந்த பொண்ணை எங்க இருந்தாலும் பாக்குறேனே அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் லீ கேட்பாங்க என்னது ஏதுது அப்படின்னு சொல்றதுக்கு நடந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. லக்கேஜ் மாறினதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஓயங், உங்க அப்பா எப்படி உன்னை விட்டாரு? நீ ஆஃபீஸ்ல தானே இருந்திருக்கணும். நான் காலையில இருந்து ஆஃபீஸ்ல இருந்ததுனால கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன தனியா விடுவாரா? பாடி கார்டு கூட அனுப்பிச்சிருக்காரு. அவர் அங்க கார் பக்கத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறப்போ மியாவை பத்தி எல்லாமே இவருக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷமா வந்துட்டு அவங்க இங்க தான் வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க. யாரு இவங்க லீயோட தாத்தா காலத்துல இங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல். இதுக்கப்புறம் தான் அவங்க பிசினஸ் டெவலப் ஆயிருக்கும். ஸோ மியாவோட அப்பாவை வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா ஆப்போசிட்டாக தானே ஃபுட் ஸ்டால் வச்சிருக்காங்க. லீயோட அப்பாவுக்குமே கூட நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் மியாவை வந்து இவர் அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு லீக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் லீ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மியாவோட அப்பா இருந்துட்டு அம்மா பூண்டே இல்லை, மிஸ்டர் லீயோட ஹோட்டலுக்கு இருக்கு இல்லையா, அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறப்போ வாங்குறதுக்காக மியா வர்றா. மியா வரதை பார்த்தது ஓயங்க அப்படி இப்படி மறைஞ்சுக்க தான் பார்க்குறாங்க. அந்த மியா லீயை வந்து அங்கிள் லீ அப்படின்னு சொல்கிறா. எனக்கு இந்த மாதிரி பூண்டு வேணும் அப்படின்னதும் இருமா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ஓயங்க பார்த்துட்டு என் சூட்கேஸ் எங்கே ஏதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறப்போ பூண்டு எடுத்துகிட்டு வந்து லீக்கு ஒன்றும் வந்து புரியலை. இந்த அம்மா மியா பூண்டு அப்படிங்கிறப்போ தேங்க்யூ அங்கிள் லீ அப்படிங்கிறாங்க. ஓயங்க கேட்டுருவாங்க என்னது அங்கிளாங்கிற சமயத்தில் அவனும் உங்ககிட்ட பேசல, என் அப்பா சொன்னதுனால தான் உங்களை நான் அங்கிள் லீன்னு கூப்பிடுறேன், இல்லைன்னா இவ்வளோ எங்கே இருக்கிறவங்கள எப்படி அங்கிள்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூண்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டேய் லக்கேஜ் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிறதுக்கு அதை என் அக்கா வாங்கிட்டு போயிட்டா. அதான் ஷெங்கு இவளோட 20 வருட காதல். அவன் வந்துட்டு எங்களோட கம்பெனியில் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொடுக்குறதாக சொன்னான். இன்னும் 2 பேர் பார்த்துக்கல போல இருக்கு. அதான் அவன் வந்து லக்கேஜ் கொடுக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ எகைன் மியா வருவாங்க. பூண்டு கொடுத்ததுனால எங்கள் அப்பா வந்து மீன் பொரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு கொடுக்குறப்போ சாப்பிட்றதுக்காக ஓயங் போகிற சமயத்தில் நான் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல, அங்கிள் லீக்கு தான் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கலகலன்னு போயிட்டு இருக்கோம். கடைசியில் மிரட்டி விட்டு போவாங்க. என் லக்கேஜ் மட்டும் கரெக்டாக வரல அப்படின்னா நீ பயங்கரமாக பாக்ஸிங்கில் அடி வாங்கினது எல்லாத்தையும் நான் பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன், அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறப்போ இவர் லீ இருந்துட்டு அம்மாடி மியா அது எனக்கும் அனுப்பிச்சி விட்றி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அனுப்புகிறேன் அங்கிள் லீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ அடி வாங்கின வீடியோவில் இந்த புள்ள பார்த்துட்டா போல இருக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேசாமல் இருளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து இருட்டிடும். அந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா மூக்கு பிடிக்க ஓயங்க சாப்பிட்ருப்பாங்க. அந்த சமயத்தில் ஷெங்கு கிட்ட இருந்து மியாவுக்கு கால் வரும். மியா இந்த மாதிரி நம்ம பார்த்து கொஞ்சம் பேசணும், வெளியே வரியா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறப்போ அங்கெல்லாம் இங்கே போக வேண்டாம், நீ இங்கே வா, அப்பாவோட கடைக்கு வா, அப்பா நல்லா சமைச்சு கொடுப்பாரு, நம்ம இங்கேயே சாப்பிடலாம் வா ஷெங்கு அப்படின்னதும் ஷெங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயே வராங்க. அந்த சமயத்தில் அவர் அந்த சூட் கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார். இவங்க கடையை தாண்டி தானே போகணும். இவங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓ இதுதான் ஷெங்கு, பார்த்தியா அவள் லக்கேஜ் வந்து அவன் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓயங்க சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மிஸ்டர் லீயும் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த ஷெங்கையும் கூட ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு, அவனு இங்கேயே தான் இருப்பான், இங்கேயே தான் சாப்பிடுவான், ரொம்ப ஒரு பாண்டிங்காக தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அந்த டைரியில் படிச்சேன்னு 20 வருட காதல் கதை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ ஷெங்குக்கு மியா கூட அங்கே உட்காந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஷெங்கு வந்ததுக்கான காரணம் ப்ராப்பராக மியா கிட்ட பிரேக்கப் சொல்கிறதுக்கு. ஹீரா கிட்ட எப்போவோ நான் வந்து மியாவை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு போய் சொல்லியிருக்காரு, அதை உண்மையாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதனால மியா கொஞ்சம் தனியாக வாங்க, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மிஸ்டர் லீயும் ஓயங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தனியாக கூப்பிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே 2 பேர் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் குட்டியாக ரிங்கு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வைப்பாங்க. கண்டிப்பாக ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் இவரும் ஓயங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கணக்க மனசை கல்லாக்கிட்டு பேசுகிற மாதிரி ஷெங் வந்துட்டு சொல்லுவான், நம்மளுக்குள்ள 20 வருட நட்பு இருக்கு, அது காதலாகவும் இருக்கு, ஆனால் எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் மாறிடுவாங்க மியா, ஆனால் நீ மாறவே இல்லை, அப்படியே இருக்க. ஆர்ஃபனேஜில் நான் உன்னை பார்த்த பிறந்து இப்போ வரைக்கும் நீ அப்படியே இருக்க. இப்படி மாறாமல் இருக்கிற உன் கூட இந்த மாற்றத்தை ஏற்றுக்கக்கூடிய நான் வாழ முடியாது அப்படின்னு பயங்கரமாக கவித்துவமாக பேசியெல்லாம் பைய போல பிரேக்கப் பண்ணோம். ஆரம்பத்தில் அந்த ரிங் பாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தியமாக வந்துட்டு நினச்சிருந்துருப்பா மியா. ஆனால் இவன் பிரேக்கப் பண்ணுற மாதிரி பேசுகிறானே அப்படின்னது டக்குனு இந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறது இந்த பெண்டன் வச்ச செயினை. இதை மியா தான் வந்து ஷெங்குக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரிட்டர்ன் திருப்பி கொடுத்து இவன் பிரேக்கப் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதும் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னது ஒரு பாட்டுக்கு எழுந்து பார்ப்பாங்க. இல்லை என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க பார்த்துட்டு இருக்கிற லீக்கும் எங்களுக்கும் தெரிஞ்சு போயிட்டு ஓகே அப்போ இது பிரேக்கப்பு,
மேரேஜுக்கான ப்ரப்போசல் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஷெங்கு மனசாட்சியும் இல்லாதவன் கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க மியாவை பாரபட்ச பக்கமா தள்ளி விட்டுருவான். அவள் அப்படியே கீழே விழுந்துடுவான். இவங்க 2 பேருக்கும் மனசே கேட்காது. என்ன இவன் அறிவு கட்டவனா, அது நம்ம என்ன எதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ள போகிற ஷெங்கையும் வந்து துரத்திக்கிட்டே மியா ஓடுவான். அவன் கிட்ட வரப்பெல்லாம் தள்ளி தள்ளி விட்டுட்டே தான் ஷெங்கு போவான். கடைசியில் அவன் காரையும் எடுத்துகிட்டு போகிறப்போ காரையும் விடாமல் அவங்க துரத்திட்டே ஓடி இருப்பாங்க. ஸ்டேஜுக்கு மேலே காரை துரத்தி எப்படி பிடிக்க முடியும்? அந்த ஷெங் காரை எடுத்துகிட்டு போயிடுவான். அவனும் காருக்குள்ளே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் போவான். இவங்க 2 பேர் காரை துரத்திட்டு போகிற, உனக்கு அறிவு இருக்கா, ஏதாவது ஆனால் என்ன ஆகுறது பாரு, இப்போயே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் 2 பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ கூட அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே மியா சொல்லுவா, இல்லை இது சரியாயிடும், சின்ன பிரச்சனை தான், சரியாயிடும். நான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பா. லீக்கும் எங்களுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாது. மியாவுக்கு இப்படி தான் இருக்கிற நிலைமையில போய் அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால அங்கிள் லீ, என்னால் இப்போ போய் அப்பாவை இப்படியே பார்க்க முடியாது, அப்பாட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னை எங்காவது கூப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறதுக்கு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அழுதுகிட்டே தான் மியா வந்துட்டுருப்பா. அந்த சமயத்தில் மியா அங்கிள் லீ, இந்த ஸ்ட்ரீட்டுக்கு இந்த பில்டிங்க்கு என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா மியா. ஏன்னா அங்கே தான் அந்த ஷெங்கு தங்கியிருக்கான். இவரும் சரின்னு சொல்லிடுவாங்க. முன்னாடி சீட்டு இருந்துட்டு ஓயங்க பார்ப்பாங்க, வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி கஞ்சாடை காட்டுவாங்க. இவரு கஞ்சாடை காட்டுவார். கடைசியில் பார்த்தா இவங்க ஒரு ஃபைட் கிளப் வச்சுருப்பாங்க, அங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. நீ அழுதுகிட்டே சொல்லுவா, அந்த ஆள் பொய்க்காரன், நான் சொன்ன அட்ரஸு கூப்பிட்டு போகாமல் இங்கே கூப்பிட்டு வந்துட்டான் அங்கிள் லீ அப்படிங்கிறதுக்கு. இதை பாருமா மியா, இப்போ நீ இருக்கிற நிலமையில உடனே போய் ஷெங்கை பார்க்கறது சரி கிடையாது. அதனால தான் நான் கூட உன்னை இங்கே கூப்பிட்டு வர்றதுல ஒரு மைண்ட் செட்டோட இருந்தேன். அப்படிங்கிறப்போ அங்கே பாட்டுக்கு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு இங்கே லீ ஜஸ்ட் கூல்ட்ரிங்க்ஸாக தான் கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்களா, எனக்கு கொஞ்சம் ஆல்கஹால் கொடுங்களேன் அப்படிங்கிறதுக்கு, இல்லைம்மா நீ இருக்கிற கண்டிஷனில் ஆல்கஹால் வேண்டாம் அப்படிங்கிறப்போ, இல்லை ப்ளீஸ் கொடுங்க, என்னால் ஆல்கஹால் மேனேஜ் பண்ண முடியும், நான் ஒரு மாதிரி வெக்ஸெல்லாம் ஆக மாட்டேன், எனக்கு ஆல்கஹால் குடிக்கணும் அப்படிங்கிறப்ப இவரு கொண்டு கொடுக்குறாரு. இவங்க மேலே மேலே அப்படின்னு சரக்கடிச்சுக்கிட்டே இருக்க இந்த பக்கம் ஹீராவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து எப்போவுமே வீட்டில் இருக்கிறப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்க்குற ஹீராக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஹீராவோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்க சந்தோஷமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட ரெஸ்டாரண்டோட டேபிள் அது. எங்க அம்மா இப்படி குடிக்கிறத பாக்குறப்ப ஹீராக்கு கஷ்டமா இருக்கு. காரை நிறுத்திட்டு எப்பமா நிறுத்துவ, கொஞ்சம் சகஜமா வாமா அப்படின்னு சொல்றப்ப அவங்க அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை. அவங்க பாட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மியாவும் தான் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு பயங்கரமா புலம்பி தள்ளுறா. பாருங்களே நீயும் ஓயங்க எப்படி பேன் அதை கதை கேட்கறாங்கன்னு. எதுவும் சொல்றது இல்ல, அவ பாட்டுக்கு புலம்பிட்டு அவன் மனசுல இருக்கிற பாரம் இறங்கட்டும்னு விட்டுடுறாங்க. மியாவும் புலம்பி தள்ளுறாங்க. டே உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமா பேசுறாங்க. அடுத்த உடனே அழுதுட்டு பேசுறாங்க. சரி அந்த பொண்ணு மனசு பாரம் இறங்குற வரைக்கும் ஏதோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரா அம்மாவை எப்படியே சமாதானப்படுத்தி கார்ல கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ, அம்மாவை மன்னிச்சிடா கண்ணா, உனக்கு நல்ல ஃபியூச்சர்னா கொடுத்துருக்கணும், உங்ககிட்ட திறமை இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அங்கீகாரம் கிடைக்காத இடத்துல உனக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனா அம்மாவோட வாழ்க்கைய ஒரு பாடமா எடுத்துக்கோ. நான் எப்படி ஒருத்தனை நம்பி ஏமாந்தனோ அதே மாதிரி நீ என்னைக்கும் போயிடாத. அதே மாதிரி பணத்தாசை பிடிச்சவனை என்னைக்கும் கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவங்க கேட்டுட்டே வருவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. சேர்மனும் தூங்காம தான் இருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு ஹீரோவோட அம்மா தூங்க போயிடுவாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படிங்கிற சமயத்தில், சரிம்மா உங்கள் அம்மா எப்போ போய் குடிச்சிட்டு தான் இருப்பா, அது தெரிஞ்ச விஷயம்தான், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், கம்பெனி விவகாரம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன் என்ன ஏது அப்படிங்கிற சமயத்தில் அப்போ தான் ஓயங்க வருவார். அவர் சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் சொன்னதும் ஹீராக்கு சுருன்னு ஏறிடும். ஏன்னா இதே ஐடியாவை ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம், நம்ம ப்ராடக்ட் அங்கே டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது இப்பொழுதைக்கு வேண்டாமா, ரிசர்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பில் போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ தம் பையன் சொன்னதும் அது உடனே எடுத்துக்கிறார் அப்படின்னதும் ஹீராக்கு கொஞ்சம் சுரின்னு ஆயிடுது. ஏன்பா நான் கொடுத்தப்போ உங்களுக்கு அந்த ஐடியா பெருசாக தெரியலையா, நான் இது ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அது ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ, சாரிம்மா சாரி, நான் அப்போ எதுவும் வேறு மைண்டில் இருந்திருப்பேன். பட்டு இப்போது இவன் ஓயங்க சொல்கிறான் இல்லையா, அதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாமே, அது என்ன எதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. சேர்மன் அங்கே சோஃபாலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஒரு ஹோட்டல் ரூமில் தான் மியா கண்ணு முழிப்பா. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அவளுக்கு ஒன்றும் தெரியல. வெளியே பார்த்தா அங்கே ரெடியாகி மிஸ்டர் லீ உட்காந்துருப்பாங்க. அங்கிள் லீ அப்படிங்கிறதுக்கு, இதை பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த ஹோட்டலில் தான் உன்னை தங்க வைக்க வேண்டியதாக இருந்தது, ஏன்னா நேற்று நீ ரொம்ப குடிச்சிருந்த, அந்த நிலைமையில உன்னை கொண்டு வீட்டில் என்ன சொல்லி விட்டுறதுன்னு தெரியல, உங்கள் அப்பாவும் வருத்தப்படுவார், நீ எதுக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டாம், நான் பக்கத்து ரூமில் தான் தங்கினேன், உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா, நான் லாபியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே உடனே ப்ரஷ் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் தான் குடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் சில்லியாக பிஹேவ் பண்ணிடுவாங்க. ஆனால் போதை தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஞாபகம் வரும். அதே மாதிரி இப்போதான் மியாவுக்கு ஞாபகம் வருது, ஐயோ இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த பக்கம் கம்பெனி தான் காட்டுறாங்க.
எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அக்காவை ஒதுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பார்க்குறதுக்கு வந்து அக்கா உனக்காக நான் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்பா எடுத்து பேசுனதை மைண்டில் வச்சுக்காதக்கா, நீ தாக்கா அந்த கம்பெனிக்கு பர்ஃபெக்ட்டு, என்னால் இந்த பிஸ்னஸ் ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். ஆனால் ஹீராக்கு வந்து அது ஒன்றுமே வந்து மனசே வந்து சமாதானமாக மாட்டேங்குது. அப்பா சொன்னதை செய், அந்த ஆன்லைனில் எப்படி ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணி என்ன ப்ரோக்ராம் பார்க்க சொன்னார் இல்லையா, அதை பற்றி பாரு அப்படிங்கிற சமயத்தில் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறப்போ உனக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்திரிச்சு போனவர் இவங்களும் எந்திரிச்சு வந்திருப்பாங்க ஹீரா. அப்போ வந்து உட்காந்துட்டு அக்கா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொன்னது தான் ஞாபகம் வருது, இங்கே சேல்ஸ் மேனேஜரை ஷெங்கன் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறான் இல்லையா, அதான் அந்த மியா பொண்ணு, இவனு 20 வருட காதல், நீ கூட சுட்கேஸ் அவங்க கிட்ட தானே கொடுத்துருக்க. லீயோட அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க அப்பாவோட ஃபுட் ஸ்டால் இருக்குது. நேற்று அங்கே உங்கள் பயங்கரமான ஒரு பிரேக்கப் சீன் நடந்ததுக்கா, அதை நீ பார்த்துருக்கணுமே. இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த ஷெங்கு கண்டுக்காமல் விட்டுட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெரிய சீனே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஷெங் ரொம்ப கேடு கெட்டவங்க்கா. ஒரு பொண்ணை வேண்டான்னு பிரேக்கப் பண்ணுறப்போ கூட அதில் ஒரு பொலைட்னஸ் இருக்கணும். என்னமோ குப்பையை தூக்கி போடுற மாதிரி வீசிட்டு போயிட்டாங்க்கா. எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. அவன்லாம் ஒரு ஆம்பளையும் அப்படி இப்படின்னு பேச கேட்குற வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த ஹீரா கேட்டுக்கிட்டா. ஓகே, அப்போ நேற்று போய் ப்ராப்பராக பிரேக்கப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற போது கூட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமாங்க வேலை நேரத்தில் தேவையில்லாம பேசாத போ அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மியா வர்ற சமயத்தில் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காரு ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படிங்கிறப்போ, நேற்று நான் அதிகமாக குடிச்சிட்டு அங்கிள்லேயும் நான் நிறையா உளறிட்டேன், உங்கள் முன்னாடி நான் உளர்னது சில்லியாக பிஹேவ் பண்ணது இட்ஸ் ஓகே, ஆனால் அந்த ஓயிங் முன்னாடி பண்ணது தான் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக அவமானமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் எதை பற்றி யோசிக்காத, நேற்று நைட்டு நிறையா குடிச்சிருக்கேன், நீ ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிடு அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக அப்படிங்கிற சமயத்தில் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு யோசனையே வரலையா, நேற்று நைட்டில் நீ வீட்டுக்கே போகல, உங்கள் அப்பா கால் பண்ணல மெசேஜ் பண்ணல உனக்கு தோணவே இல்லையாங்கிறப்போ அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ அப்பா கால் பண்ணாரா என்னதுன்னு ஃபோனை பார்க்குறப்போ பதறாத, அப்பா உனக்கு காலும் பண்ணியிருக்க மாட்டாங்க மெசேஜும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க, நீ பயப்படுற மாதிரி இல்லை, உன்னையும் ஷெங்கையும் என்னோட கிளப்புக்கு நான் இன்வைட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்கேன், நேற்று நைட் ஃபுல்லாக நீங்கள் அங்கே தான் இருந்தீங்கன்னு சொல்லியிருக்கேன், கவலைப்படாத ரொம்ப தெளிவாக நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணது 2 செப்பரேட் ரூமில் தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். அதனால் அப்பாவை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடி, ஒரு தெளிவான மனநிலைமைக்கு வா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீ எடுத்துக்கோ, ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே நம்ம ஓயங்குக்கு ஆஃபீஸில் ஃபைல் பார்க்குற வேலையெல்லாம் கிடையாது, வீடியோ கேம் விளையாடுற வேலை தான். அவருக்கு ஒரு லேடி அசிஸ்டண்ட் வேற, என்னன்னு தெரியல, சேல்ஸ் மேனேஜராக இந்த ஷெங்கன் ஒருத்தர் இருப்பார், போய் இவங்களை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறப்போ இந்த பக்கம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஹோட்டல்லேருந்து 2 பேர் கிளம்பி காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் மியா கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறா, அங்கிள் லீ பெரிய பணக்காரரோ அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் லீ இப்போது நாம் இருந்தோம் இல்லையா அந்த ஹோட்டல், அது உங்களுக்கு தான், ஏன்னா கார் இதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கர பகட்டாக இருக்குது, அதை வச்சு கேட்குறதுக்கு இவரும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அந்த சின்ன ஹோட்டல் அப்படிங்கிற சமயத்தில், அந்த ஹோட்டலில் இருந்து தான் எங்கள் தாத்தா அவர் லைஃப் ஆரம்பித்தார், அதுதான் அவர் ஃபஸ்ட்டு வச்ச ஹோட்டல், அதனால் என்ன நடந்தாலும் அந்த ஹோட்டலை வந்து ஒரு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால எவ்ரி மண்டே வந்துட்டு நான் அங்கே வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ உங்கள் தாத்தா கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் ஷெங்கை வந்து பார்க்கணுன்னு கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, செக்யூரிட்டி கூப்பிட்டு விட்டுட்டாங்க, அவரும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறமாக ஃபார்முலா தான் சில இதில் கேட்குறாங்க, எனக்கு இந்த ஃபைல் வேணும் அந்த ஃபைல் வேணும்னு சொல்லிட்டு ஓயும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கை உட்கார சொல்கிறாங்க. ஷெங், எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மியாவோட லக்கேஜும் என் லக்கேஜும் மாறுச்சு, அதில் நான் டைரியில் படித்தப்போ 20 வருஷ காதல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அப்படி எழுதி வச்சுருந்தா மியா, அதான் வந்து நான் படித்தேன், அதை ஏன் திடீர்னு நீங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா, ஜஸ்ட்டு க்யூரியஸ்க்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிறப்போ, சார் அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அது என் பர்சனல், நான் சொல்லணுமா அப்படிங்கிறப்போ குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்த ஓயங்கிருந்துட்டு, அப்படி அந்த பொண்ணு சீட் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு செங்குக்கு தெரியல, இதை பாருங்கள் உங்கள் பர்சனல் விஷயம் எனக்கு தேவையில்லை தான், ஆனால் மியா ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கிற பொண்ணும் இல்லை, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கா, நல்ல பொண்ணு, என்ன கொஞ்சம் ஸ்டூபிட், தண்ணி அடிச்சிட்டா கொஞ்சம் ஓவராக வந்து ஏதாவது பேசுவா புலம்புவா, அதை தவிர்த்து அவள் ரொம்ப இன்னசென்ட்டான நல்ல பொண்ணு, உனக்கு வந்து அந்த பொண்ணு வேண்டாம் லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கிற அப்படின்னா பண்ணிக்கலாம், ஆனால் லவ்வை பிரேக்கப் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்ப அக்லியாக இருந்தது, பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருந்தது, ஒரு நல்ல ஆம்பளை அப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிறப்போ, இருங்க நான் அவளை பிரேக்கப் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும், அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்குறப்போ, அதை உன்னால் முடிஞ்சா வேணும்னா நீ மியாக்கிட்டே போய் கேட்டுக்கோ, ஆனால் அவளுக்கு ஞாபகம் இருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல, வாட் எவர், எனக்கு உன்னை பிடிக்கல, நீ அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ண விதமும் சரியில்லை, அதுலேயே தெரிஞ்சு போச்சு நீ நல்லவன் இல்லை அப்படிங்கிறது, நான் உன்னை ஹேட் பண்ணுறேன்,
மற்றபடி வேலை விஷயமா தான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஷெங்குக்கான பெருத்த அவமானமாக போயிடுது. அதுக்கப்புறமாக காரில் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா லீ வந்துட்டு மியாவை இங்கே கம்பெனியில் தான் கொண்டாந்து இறக்கி விடுறாங்க. நீ வந்து தைரியமாக இரு, நீ ஃபேஸ் பண்ணணும், ஷெங்கை பார்க்கணும்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, உடனே நான் காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி ஃபைட்டிங் எல்லாம் சொல்லி தம்ஸ் அப் எல்லாம் காட்டி தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவங்க வர்றப்ப வந்துட்டு காஃபி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நம்மளோட ஓயங்கிட்ட நல்லா டோஸ் வாங்கிட்டு ஷெங்கு வர்றதுக்கும் ஆப்போசிட்டில் மியா வர்றதுக்கும் சரியாக இருக்குது. இந்த மாதிரி காஃபி குடி ஷெங்கு அப்படின்றது இவர் பயங்கர கோவமாக அங்கேருந்து வந்துடுறாரு. 2 பேரும் டெரஸ்க்கு போகிறாங்க. இப்போ வரைக்கும் மியாவுக்கு ஷெங்கு மேலே சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்யுது. அவங்க காதல் வந்து மாறலை. காஃபி குடி ஷெங்கு, உனக்கு பிடிச்ச காஃபி தான் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக ஓயங்க கிட்ட நம்ம கதை எல்லாத்தையும் சொன்னேன்? நான் உன்னை பிரேக்கப் பண்ணதும் சொல்லி வச்சிருக்கேன். அவர் என்னோட பாஸ். அவரு கிட்ட நீ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாக அவர் எப்படி என்ன நடத்துவாரு, நான் எப்படிங்க வேலை செய்வேன் அப்படிங்கிறப்போ இல்ல ஷெங் நான் எதுவும் சொல்லல. ஆப்போசிட்ல அங்கிள் லீயோட ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கிள் லீயும் இந்த ஓயங்க வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் கால் பண்ணி துரத்திட்டு வந்தது, நான் கீழே விழுந்தது, இவங்க தான் நேற்று நான் பார்த்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தெரிய வந்தது. மற்றபடி நான் எதுவும் சொல்லல. புரிஞ்சுக்கோ, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நீ டக்குன்னு என்ன வேண்டான்னு சொல்லிட்ட. அதுக்கு என்ன காரணம் எதுன்னு தெரியல. நான் பிரான்ஸ்ல இருந்து வந்து 2 நாள் தான் ஆச்சு. உடனே நீ என்ன பிரேக்கப் பண்ற அப்படின்னா தப்பு என் மேலேயும் இருக்கலாம். நீ சொன்ன திருத்திப்பல, அதுக்காக கேட்கற அப்படிங்கிறதுக்கு. இதை பாருமையா தெளிவா சொல்லிட்டேன். என் லைஃப்ல நீ கிடையாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன ரீசனா வேணா இருக்கட்டும், அது உனக்கு தேவையில்லாமையே போகட்டும், எனக்கு நீ வேண்டாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. மியாக்கு அப்படியே மனசே வெறுத்து போயிடும். இவன் நம்மள வேண்டான்னு சொல்றதுக்கு கரெக்டான காரணமே இல்லையே, நாம எதுக்குமே மாறவே இல்லை, அப்படியே இருக்கும், அதனால பிரேக்கப் பண்றேன்னு சொல்றானே அப்படின்னு அந்த காஃபி அப்படியே அவங்க மாறி மாறி குடிக்கிறப்போ எங்க ரூம் தான் பக்கத்துல இருக்கும். அவர் வந்து இதை பார்த்துட்டு ஏய் என்ன பண்ற, இப்படி காஃபி மடக்குன்னு குடிச்சோன்னா நெஞ்சுதான் எரியும், சரி என்ன பிரச்சனை ஏது வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ செக்ரட்டரி ஒரு மாதிரி பார்ப்பாங்களா, இதை பாருமா இந்த பொண்ணு என்கிட்ட தனியா பேசணுமா, கொஞ்சம் வெளியே இருன்னு சொல்லிட்டு சொல்லுது மியா. அப்படிங்கிற சமயத்துல அப்படியே நம்ம அழுதுட்டே பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மியா பேசுவாங்க. ஷெங் என்ன பிரேக்கப் பண்ணிருக்கானா, அது எங்க 2 பேரும் பர்சனல், அதுக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்ல. ஷெங் நல்லா வேலை செய்யக்கூடியவன், அவன் எங்க வேலை செஞ்சு அதனால கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கான். நீங்க அவனை வந்து பேடா நடத்தக்கூடாது. நீங்க ஷெங்கோட பாஸ், என்ன மனசுல வச்சுட்டு அவர் நீங்க பேடா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் தெளிவா சொல்றேன். இவங்க அழுது பேசுவாங்க, ஒண்ணுமே புரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவருக்கு வந்து அது கியூட்னஸா தான் தெரியும் ஓயங்குக்கு. அப்போ இது எல்லாத்தையும் அந்த பக்கம் வந்து இவருலையும் பார்த்துட்டே இருப்பாரா, அவருக்கு சிரிப்பு தான் வரும். ஹீராவும் வந்து இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீராக்கு புரியுது, ஓகே ஷெங் வந்து பிரேக்கப் பண்ணதால இந்த பொண்ணு கொஞ்சம் அப்செட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமாக இவர் ஓயங்க உட்கார வச்சு இதை பாருமா உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ தேவையில்லாம அழாத அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்போ இவங்க 2 பேர் நின்று பாக்குறத பாத்துருவாங்க. உடனே வந்து மியாவுக்கு இன்னும் அழுகாச்சு வர ஆரம்பிச்சிடும். அங்கிருந்து அழுதுட்டே ஓடிடுவா. அப்போ லீக்கும் சரி ஹீராக்கும் சரி அட் அ டைம்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வரும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லீயை பார்த்துட்டு ஓகே லீ ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா போயிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்குற சமயத்துல இல்ல ஃபேமிலியா சேர்ந்து டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. கடைசியில் இந்த டின்னர்ல காட்டுறாங்க. லீ கிட்டையும் பெருசா எதுவும் கேட்டுக்காம, இவங்க ஹீரா கிட்டையும் பெருசா எதுவும் வந்து பேசிக்காம இவங்க பாட்டுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் குடிக்கிறது, கல்யாணத்துக்கு டேட் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொறுமையா வந்துட்டு லீ சொல்லுவாரு, இதை பாருங்க பேரண்ட்ஸ் ஆனா நீங்களே தான் பேசிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க கூடிய விருப்பம் இருக்கான்ட்டு என்னையும் ஹீரோவையும் நீங்க கேட்கவே இல்ல. இந்த 2 பேருக்குள்ள நல்ல நட்பு இருக்கே தவிர்த்து அதை தாண்டி காதல் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்கல அப்படிங்கிறாங்க. தன் பையன் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு லீயோட பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அப்பா சேர்மன் இருந்துட்டு தம்பி அதெல்லாம் வந்து வந்துரும்ப்பா, கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ணி தானே ஆகணும், காதல் வரலன்னா காதலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற சமயத்துல ஹீராக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடும். ரொம்ப பொறுப்பான தகப்ப மாதிரி பேசுறீங்கப்பா, நான் இங்க இப்படி பேசுறதுக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு அங்கிள் ஆண்டி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு நீங்க தெரியாத மாதிரி கூட இருக்கலாம், நான் இவரோட சொந்த பொண்ணு கிடையாது, ஒரு சொந்த பொண்ணா இருந்திருந்தா ஒரு வேலை காதல் முக்கியம், லைஃபுக்கு காதல் தான் முக்கியம் அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிருக்கும். தன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அவளுக்கு பிடிச்சவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கொஞ்சம் மெனக்கெட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ ஒரு பிசினஸ் அதை பாக்குறாரு. இந்த கல்யாணத்தை வச்சு பிசினஸ் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல, அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுவாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க சீனா அப்படியே கட் பண்ணா அந்த கிளப்ல தான் வந்துட்டு பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாரு நம்ம ஓயங். அந்த சமயத்துல சேர்மன் கிட்ட இருந்து கால் ஒரு பாடி கார்டு கொண்டு கொடுப்பாங்க. எங்க இருக்கு அப்படிங்கிறப்போ அப்பா நான் கம்பெனில தான்ப்பா, பயங்கர ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ சரி அங்கே இரு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாடிகார்டு கிட்ட சொல்லிட்டு உடனே கம்பெனிக்கு வண்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இந்த பக்கம் இந்த கம்பெனியோட பேஸ்மெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல மியா இருக்காங்க. மியாக்கு என்னன்னா இன்னுமே வந்துட்டு கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல, ஷென் கிட்ட பேசணும்ட்டே இருக்கு. வேலையை முடிச்சு கார் எடுக்கிறதுக்கு ஷென் இந்த பக்கம் தான் வருவான். ஏன்னா அந்த கார் நம்பர் கூட பார்த்து வச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம எகன் ஷென் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ஒர்க் பண்ற இடத்துல போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சேர்மன் வந்துடுறாரு. சேர்மன் வர்றதுக்குள்ள எப்படி அடிச்சு புடிச்சு வந்துட்டு என் கம்பெனிக்கு வந்துட்டாரு. என்னப்பா திடீர்னு என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இல்லடா
உன்னை ஜஸ்ட் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. சேர்மேனுக்கு கேன்சர் இருக்குங்க. டாக்டர் கிட்ட இவர் மட்டும் தான் செக்அப்க்கு போயிருப்பாரு. இவருக்கு மட்டும் தான் தெரியும், மற்றபடி ஃபேமிலியில வேற யாருக்குமே தெரியாது. டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு 1 or 2 years தான் இருக்கு, ட்ரீட்மெண்ட் நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கணும், ஃபாரின் கூட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ட்ரீட்மெண்ட்டை காட்டிலும் இந்த கம்பெனி பொறுப்புக்கு அடுத்து தன்னோட வாரிசை வர வைக்கணும், பொறுப்பு இல்லாம இருக்கிற தான் பையனுக்கு பொறுப்பு வர வச்சு அவங்ககிட்ட கம்பெனியை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது இப்ப இவருக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கத்தி யோசிச்சு பார்த்தவரு, என்னமோ உங்க கூட எல்லாம் நான் சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தோணுதுடா ஓயங். சின்ன வயசுல இருந்துட்டு உங்க அம்மா குடிச்சுட்டே இருந்துட்டா, நான் வேலைன்னு இருந்துட்டேன், நீயும் உங்க அக்காவும் அப்படியே வளர்ந்தீங்க. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என் செல்ல பையன்டா, உன் மேலதாண்டா அப்பா அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நீ பொறுப்பா பாத்துக்கணும், உன்னதாண்டா நம்பிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு அப்படியே வெளியே வந்துருவாரு. பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டா கார்ல ஏறி போற சமயத்துல இந்த பக்கம் ஹீராவை தான் காட்டுறாங்க. ஹீராக்கு வந்து ரொம்ப வந்து நெஞ்சல அடைச்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்பா ஸ்தானத்துல வச்சு நம்ம 20 வருஷம் ஒரு அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டு இருக்கோம். அவர் நம்ம சொந்த அப்பா இல்லைனாலும் அப்பா மாதிரி தான் பாத்துட்டு இருக்கோம். அவர் இந்த கல்யாணத்தை பிசினஸா பாக்குறாரு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டு ஷெங்குக்கு கால் பண்ணுவாங்க. எங்க இருக்கேன்னு கேட்கறதுக்கு ஆபீஸ்ல தான் இருக்கேன், நான் உடனே உன்னை பாக்கணும், இப்ப நான் உடனே உன்னை பாக்கணும், செத்து போயிருமா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா சொல்றப்போ சரி நீ கவலைப்படாத நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஷெங்கு பேஸ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற யாரும் பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அப்படி வந்து 2 பேர், நீ தானே ரூனா, ஒழுங்கா வா எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீயாவை கூப்பிடுறாங்க. ஐயோ நான் ரூனா கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு போறாங்க. அப்போ பாடி கார்டோட வந்துட்டு ஓயங் வந்து பேஸ்மெண்ட் வந்திருப்பாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக. அவர் இதை பாத்துருவாரு. பாடி கார்டு கேட்பாங்க இப்ப என்ன சார் பண்றதுன்னு சொல்லிட்டு, வேற வழியில ஃபாலோ பண்ணிட்டு போகணும், அந்த மீயா போன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. மீயா சொல்லுவா, நீங்க யாரோ தப்பான ஆளை நினைச்சு நான் கடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இல்ல கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு எல்லாம் பாப்பாங்க. ஃபேஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நீ என்ன பேரையும் மாத்திட்ட சர்னமி மாத்திட்டேன், ஐயோ நான் மாத்தல, நீங்க தேடுற பொண்ணு நான் இல்ல அப்படிங்கிறப்ப இவங்க அடிக்கவே செஞ்சிடுறாங்க. பாடி கார்டும் ஓயங்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. இந்த தடிமாடுங்க மீயா ஒரு இடத்துல கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு கார் அப்படி ஃபாஸ்டா கொண்டு வந்து ஏத்துற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவானுங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமாக பாத்தியா கொன்றுவோம், ஒழுங்கா வாங்கின காசை அசலும் வட்டியோட சேர்ந்து எடுத்து வை அப்படிம்பாங்க. சத்தியமா சொல்றேன் ரூனாங்கிறது யாருன்னு தெரியாது, நீங்க தப்பான ஆளை கடத்திட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ இவனுங்க பயங்கரமா அடிச்சுட்டு இன்னும் நல்லா அடிக்கலான்னு வர சமயத்துல அதுக்குள்ள பாடி கார்டும் ஓயங்க வந்துருவாங்க, எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மீயாவோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இவர் கோட்டெல்லாம் கொடுப்பாரு. கோட்டை போத்திக்க சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சி பிச்சில தொடச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு நிமிஷம் இருங்க ஓயங்கு, இவனுக்கு என்ன எப்படி தெரியுமா அடிச்சானுங்கன்னு சொல்லிட்டு அடி வாங்கி உட்காந்துருக்கிறவங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றப்போ போலீஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா காரியம் பண்ணிருக்கீங்க நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்துட்டு பாடி கார்டு ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நீங்க உங்க ஹெல்ப் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்ற சமயத்துல என்ன இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கேட்கிறப்போ நேஷனல் சாம்பியனுங்க கிக் பாக்ஸிங்ல அப்படிங்கிற சமயத்துல அப்படியே பேண்ட் பாப்பாரு நம்ம ஓயங். பாடிகார்டு நம்ம கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு சரி இந்த கேஸ் என்ன ஏது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற சமயத்துல ஆக்சுவலா அந்த பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்கு, அவ பேரு ரூனா, அவ கொஞ்சம் காசு வாங்கியிருக்க திருப்பி வந்து கொடுக்கல, இவனுங்கெல்லாம் இந்த கடனை வசூலிக்கிற கேங்குங்க, அவங்க தவறுதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுனால ரூனா தான் மீயா நினைச்சு கடத்திட்டு வந்துட்டாங்க, அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம், நீங்க கிளம்பலாம், கொஞ்சம் பேப்பர்ஸ்ல மட்டும் சைன் பண்ணிட்டு போங்க, நாங்க வந்துட்டு மீயாவோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ற சமயத்துல இந்த பக்கமாக ஹீரா தான் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா. சோ ஹீராவை பாக்குறதுக்காக உடனே ஜென் கிளம்பி வந்துட்டாங்க. ஹீரா தோல்ல சாஞ்சிட்டாளரா, எங்க அப்பா அப்பான்னு அவர் 20 வருஷமா கூப்பிட்டு இருக்கேன், மனசுல மனசாரதான் அப்பா நான் கூப்பிட்டேன், அவர் என் சொந்த அப்பா இல்லைனாலும் அப்பா மாதிரி தான் நான் பார்த்தேன், அவர் ஏதோ இந்த பிசினஸ் மாதிரி இந்த கல்யாணத்தை பாக்குறாரு அப்படிங்கிறப்போ ஹீரா அழக்கூடாது, நான் இருக்கேன்ல, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குறான். அந்த சமயத்துல மியாவோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. ஜென் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, யாரோ வந்துட்டு மியாவை கடத்திட்டு போயிட்டாங்களாமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தது, நான் கிளம்பிட்டேன், நீ கொஞ்சம் வாப்பா அப்படின்னதும் மறுக்க வந்து முடியல. ஏன்னா 20 வருஷமா மியாவை அவர் வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காரு. அட் த சேம் டைம் இவரையும் வந்து கொஞ்சம் பாத்துருக்காரு இல்லையா. ஜென்னுக்கு வந்துட்டு போகணும்னு இருக்கு. ஹீரா கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி மியாவை யாரும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காலாம், அங்கிள் தான் வந்து கால் பண்ணி கூப்பிட்டாரு, அவர் எனக்கு ஃபேமிலி மாறிமா, போய்தான் ஆகணுங்கிறப்போ ஹீராவும் எனக்கு புரியுது, நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க இருந்து கிளம்பிட்டாரு. மியா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க, அவங்க அப்பாவும் வந்துருவாங்க. என்ன எதுங்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லப்பா இப்படிதாப்பா அப்படிதாப்பான்னு பேசிட்டு இருக்கப்போ ஜென் வந்ததும் இவர் ஜென்னை திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நீ பொறுப்பா இருந்து என் பொண்ணை பாத்துக்க மாட்டியா, எதுக்கு அவளை அம்போன்னு விட்டு அப்படிங்கிறப்போ அப்பா இதுக்கும் ஜென்னுக்கும் என்னப்பா சம்பந்தம், ஜென்னை திட்டாதீங்கப்பா அப்படிங்கிறப்போ மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கணும், வாங்க ரெடி ஆயிடுச்சு, பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறப்போ சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க 2 பேர் இங்கேயே இருங்க அப்படிங்கிற சமயத்துல தான் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னு கேட்கிறப்போ என்னன்னு தெரியல, ரூனான்னு யாரோ வேற ஒரு பொண்ணு பேரை சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா நானும் அந்த பொண்ணு ஒரே மாதிரி இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொன்னாங்க. நல்ல வேலை என்ன இவங்க கடத்திட்டு போனப்போ ஓயங்கோ பாடி கார்டும் பார்த்தாங்களே, என்ன இருக்குதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம ஜென் நான் உனக்கு நிறைய மெசேஜ் பண்ணேன், வீசாட்லயும் மெசேஜ் பண்ண, கால் பண்ண, நீ அட்டனும் பண்ணல, எனக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்கலையே அப்படிங்கிற சமயத்துல உன்னோட போன் கால் அட்டன் பண்ணி உன்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுனால இப்ப என்ன ஆக போகுது, என்ன எதிர்பார்க்கற அப்படிங்கிறப்போ கரெக்டா அங்க ஓயங்க வருவாங்க. பார்த்து பேசு,
வாய்ஸை உயர்த்தி பேசாத அப்படிங்கிறப்போ பாஸ் ஆச்சே மரியாதையா ஜென் எழுந்து நிக்கிறாங்க. மியாக்கு பக்கத்துல ஓயங் உட்காந்துட்டு யார் இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ என்ன இப்படி கேட்கறான் அப்படிங்கிற மாதிரிதான் மியாக்கு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்தடி வந்து சொல்றேங்க.